கோவை ஈஷா யோகா மையத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்கலாம். தற்போது கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணைக்கான பின்னணி என்ன? வணக்கம் திவ்யா. அதாவது பாத்தீங்கன்னா பேராசிரியர் காமராஜ் என்பவர் அவருடைய மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் இருப்பதாகவும் அவர்களை சந்திக்க அனுமதி மறுப்பதாகவும் ஆத்மாவர் மனு போட்டிருந்தாரு. அங்க அவர்கள் துறவியாக மாற்றப்பட்டு அவங்க இருப்பதாகவும் அவர்களை சந்திக்கிறதுக்கு எந்த விதத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருந்தாரு. அதே சமயத்துல ஈஷா யோகா மையத்துல பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதை எடுத்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய நிலைகள் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது பாத்தீங்கன்னா அங்க ஈஷா யோகா மையத்தில் குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் அதே சமயத்துல இவர்களை சந்திப்பதற்கும் அவர்கள் அனுமதி மறுப்பதால் வேறு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றன. இதை எடுத்துதான் உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்த நிலையில ஈஷா யோகா மையத்திற்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதன் அடிப்படையில தான் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் தற்போது ஈஷா யோகா மையத்திற்கு சென்றுள்ளனர். அங்க அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் அந்த காமராஜர் மகள்கள் விசாரணை நடத்தப்பட உள்ளதுங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்காக அந்த பகுதியில் காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தற்போது அதிகாரிகள் ஈஷா யோகா மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களுக்கு நன்றி சிவனேசன்.